கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பின் போது முதல்வர் சென்று பார்க்காதது ஏன் என பேரவையில் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இணைகிறார். சிவக்குமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக அரசோட சட்டப்பேரவை கூட்டமானது நேற்று துவங்கி இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்றிருக்குது. கரூரில் நடைபெற்ற அந்த 41 பேர் மரணம்னா முக்கிய ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது எதிர்கட்சியான அதிமுக தரப்புல கரூர் விவகாரத்துல மிகவும் பரபரப்பு காட்டிய அதிமுக ஏன் கள்ளக்குறிச்சி சாராய பலியின் போது பார்க்கலையே ஏன் கேள்வி எழுப்புற நிலையில முதல்வர் அதுக்கு என்ன சொன்னார்னா, அந்த நேரத்துல அமைச்சர்கள் நேரில் சென்று பார்த்தார்கள். அவங்க கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தாங்க. ஆனா இது அப்படி இல்லை, இவங்க அப்பாவி மக்கள் மிதிப்பட்டு இறந்ததால தான் நேரா போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு தொடர்ச்சியா ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்குது. சுப்பிரமணியன் தரப்புல கரூர் மாவட்ட திமுகவினர் உண்மையிலே சேவை மனப்பான்மை கொண்டவர்களும் அவர்கள் உதவினார்கள். அதனால் யாரோ கொடுத்த வெள்ள நிவாரணத்துல உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியதை விட மோசமான அரசியல் எங்கேயாவது இருக்க முடியுமான்னு சுப்பிரமணியன் எழுப்பின கேள்விக்கு பதில் அதாவது அதுக்கு தொடர்ச்சியா திமுகவும் அதிமுகவும் பதில் கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நபர் ஆணையம் தனது பணியை துவங்கியதுனாலும் எந்த தகவலாக இருந்தாலும் அந்த ஆணையத்துல தான் கொடுக்கணும்னு அந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர் செயலாளர்கள் டிஜிபி கருத்து தெரிவிக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியா அரசுக்கு ஆதரவு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க எதிர்கேள்வி எழுப்பினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணையம் அமைக்கப்படாது. முதல்வர் அதுக்கு பதில் தெரிவிக்கும் போது ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு அரசியலாக்கி இது வதந்தி பரப்பப்பட்டு அதனை முறியடிக்கத்தான் அரசு அதிகாரிகள் அடுத்தடுத்த செய்திகளால செஞ்சாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரூர் ஸ்டாம்பேட், கரூர் நெருக்கடியில இறந்தவங்களுக்கு முதற்கட்டமா மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே மாதிரி அதற்கு அடுத்து தலைமைச் செயலாளர், அதே மாதிரி முதல்வர் அடுத்தடுத்து அவங்க அந்த பிரஸ் சந்திச்சு இது தரப்பா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில அதுதான் தற்போது அதாவது சட்டப்பேரவையில ஒழிச்சிட்டு இருக்குது. ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியலாக்கி வதந்தி பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி முதல்வர் தெரிவிச்சு அதனை முறியடிக்கத்தான் அரசு அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திச்சினாரும். கொரோனா காலத்தில் அதிகாரிகள் பேட்டி கொடுக்கலையா? அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கவில்லையா? நீங்கள் அழைக்கும் நபர் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.